அறிக்கை செய்யாத பாவம் தொடர்ந்து வரும். தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் தான் இரக்கம் பெறுவான். ஆண்டவரே, நான் பாவம் செய்து விட்டேன், என்னை மன்னியும் என்று ஒரு மனிதன் பாவத்தை உணர்ந்து மனம் திரும்பும் பொழுதுதான் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் அவனை கழுவுகிறது. அந்த பாவம் தான் மன்னிக்கப்பட்டு மறக்கப்பட்டு போகும். ஆனால் பாவத்தை அறிக்கை செய்யாதபடி, மனம் திரும்பாதபடி, முன்னால பாவம் செய்தேன், இப்ப பக்தியா இருக்கிறேன் என்று சொல்லிக் கொள்வதனால் பாவம் போய்விடாது. வேத வசனம் சொல்லுகிறது, பாவத்தை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் தான் இரக்கம் பெற முடியும். உடைய வாலிப நாட்களின் பாவங்கள் உன்னை தொடர்ந்து வரும் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த பாவம் அவளை நடுங்க பண்ணினது. அந்த நாளில் அவருடைய உள்ளத்தை தொட்டார், கண்ணீர் விட்டு அழுதார்கள். ஐயோ, என் பாவத்தை ஆண்டவரே மன்னியும் என்று கதறினார்கள். எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் உன் பாவத்தை உணர்ந்து மனம் திரும்ப மறைக்கும் அந்த பாவம் தொடர்ந்து வரும். அது உங்களுக்குள்ள பயத்தை கொடுத்து கொண்டே இருக்கும்.